நாளை வெள்ளிக்கிழமை முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் நாளை மீண்டும் வாக்குமூலம் வழங்க வருவது உறுதி என கூறியுள்ளார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் MECC தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி. நாளை காலை 9 மணிக்கு அவர் அழைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். முன்னதாக பேரா நாடாளுமன்ற உறுப்பினருமான இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இன்று காலை 9:46 மணியளவில் MECC தலைமையகம் வந்த பின்னர் 3:13 மணியளவில் அங்கிருந்து வெளியேறினார். பின்னர் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் விசாரணை முடியும் வரை அதிகாரிகளுடன் முழுமையாக ஒத்துழைப்பேன் எனவும் தெரிவித்தார். 170 மில்லியன் ரிங்கேட் ரொக்கம் அவரின் உதவியாளர்கள் வீட்டில் சிக்கியதை தொடர்ந்து கள்ள பண பரிவர்த்தனை விசாரணையில் இஸ்மாயில் சப்ரியும் ஒரு சந்தேக நபர் என MECC ஆணையர் அசாம்பாக்கி கூறியிருந்தார். அந்த ரொக்கத்தொகை பாத், ரியால், பவுண்ட் ஸ்டெர்லிங், ஓன், ஈரோ, சுவிஸ் பிரான்ஸ், யுவான் போன்ற பல்வேறு நாணயங்களில் இருந்தது. அதோடு சுமார் 7 மில்லியன் ரிங்கேட் மதிப்புள்ள 16 கிலோ தங்க கட்டிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 13 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. அவற்றில் மொத்தம் 2 மில்லியனுக்கும் கூடுதலான தொகை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணை இஸ்மாயில் சப்ரியின் பதவிக்காலத்தில் விளம்பர மற்றும் பிரச்சார நடவடிக்கைகளுக்கான நிதி மூலம் மற்றும் செலவுகள் தொடர்பாக நடைபெறுகிறது. சமயத்தை அவமதித்த விவகாரம் தொடர்பில் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட வீடியோவில் அருண் துரைசாமி மக்களை தூண்டிவிட முயன்றதாக செய்யப்பட்ட புகாருக்கு எதிராக போலீஸ் விசாரணையை தொடங்கியுள்ளது. நேற்று பினாங்கின் பத்துகவான் பகுதியில் இருந்து ஒரு புகார் பெறப்பட்டதாக தேசிய போலீஸ் தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் உசேன் கூறினார். அந்த புகாரில் வாட்ஸ்அப்பில் பரவிய வீடியோவில் அருண் துரைசாமி முன்வைத்த கருத்துக்கள் மக்களை தூண்டும் வகையிலும் மதம், இனம் மற்றும் ஆட்சியாளர்களுக்கு எதிரான வகையிலும் அமைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அத்துடன் தேசிய பாதுகாப்பையும் மலேசிய பிரதமரையும் குறித்து அந்த வீடியோவில் பேசப்பட்டிருந்ததாக புகாரளிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் அவரும் மலேசிய இந்து ஆகம அணி அமைப்பும் மற்றும் இந்து சமுதாயத்தினரும் வீதி போராட்டத்தில் இறங்கப் போவதாக அருண் துரைசாமி பேசியதாக புகார்தாரர் கூறியதாக ரசாருடின் தெரிவித்தார். ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ். மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த ரீச் அவுட் முன்னெடுப்புகள் இந்தியர்களுக்கு அதிகரிக்கப்பட வேண்டும். அதுவும் தமிழிலேயே அவை நடத்தப்பட வேண்டும். அப்போதுதான் தகவல்கள் அவர்களை சென்றடையும் என பூச்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் யோபியின் கூறுகிறார். இந்த ரீச் அவுட் திட்டங்கள் ஒரு குறை தீர்க்கும் தளமாகவும் தகவல் பரிமாற்ற களமாகவும் அமையும் என வணக்க மலேசியாவிடம் அவர் தெரிவித்தார். அதன் காரணமாக தான் பூச்சோங் MP ஆனதில் இருந்து மக்களின் அடிப்படை வசதி கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் வழங்கி வந்த தாம் இவ்வாண்டு மனித மூலதன மேம்பாட்டுக்கு முன்னுரிமை வழங்குவதாக அவர் குறிப்பிட்டார். வாழ்க்கை தர முன்னேற்றத்திற்கு திறன் தேர்ச்சி பயிற்சிகள் பெறுவதும் முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு தொகுதிவாழ் இந்தியர்களுக்கு AI பயிற்சியையும் இவர் ஏற்பாடு செய்துள்ளார். இந்தியர்கள் மட்டுமல்லாமல் அனைவருமே தங்களது வாழ்க்கையில் முன்னேற கல்வியறிவும் திறனும் அத்தியாவசியமாகும் என்றார் அவர். பூச்சோங் வாழ் இந்தியர்களுக்கான அவரது திட்டங்களை கேட்டபோது கோயில்களை தரம் உயர்த்துவது குறிப்பாக வெறும் வழிபாட்டு தலமாக இல்லாமல் சமூக நடவடிக்கை மையமாக செயல்பட வேண்டும் என்பதே தனது இலக்கு என யோபியின் கூறினார். Satu social economy ini memang biasa ya, social economy. Yang kedua adalah saya rasa kuil-kuil di kawasan Parlimen Puchong perlu lagi di upgrade, dinaik taraf. Oleh itu saya bincang dengan pembantu di mana kita perlu pastikan setiap kuil di kawasan Parlimen Puchong kita bagi peruntukan untuk supaya untuk membaiki dan menaik taraf, mengubah suai kuil-kuil. Sebab saya memahati bahawa kuil adalah community, bukan sahaja tempat untuk sembahyang, tapi tempat untuk community. Datang bersama-sama buat
satu benda dan it's a community center. So oleh itu satu, saya rasa saya nak buat itu queer communities. Kedua, saya rasa yang perlu bantu adalah SJKT lah. Sebab seperti di kawasan Parlimen Puchong, kita juga pergi SJKT Puchong, SJKT FES Puchong, supaya kita juga membantu mereka untuk naik taraf infrastruktur di sekolah Tamil juga. இவ்வேளையில் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்தியர்களை உரிய முறையில் கவனிப்பதில்லை என்ற அதிருப்தியை தம்மால் புரிந்து கொள்ள முடிவதாக யோபியின் கூறினார். என்றாலும் இந்த மடானி அரசாங்கம் இந்தியர்கள் உட்பட அனைவரையும் அரவணைத்து செல்ல மனதார உழைக்கிறது. Untuk kerajaan perpaduan, saya berharap bahawa golongan India boleh bagi lebih banyak masa lagi bagi kerajaan untuk memahami dan juga untuk mengambil tindakan yang baik untuk memperbaiki kehidupan golongan India. Memang kita adalah ikhlas untuk semua kaum di Malaysia dan saya paling ingat apa yang Perdana Menteri kata di salah satu ceramah dia kata anak Melayu anak saya, anak Cina anak saya, anak India juga anak saya. So saya nak, ini message terakhir saya untuk semua anak India juga anak kerajaan perpaduan. எனவே இந்தியர்களின் மனக்குறைகளை புரிந்து அவற்றை போக்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட அரசாங்கத்துக்கு சற்று கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என யோபியின் கேட்டுக்கொண்டார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அடிக்கடி சொல்வது போல இந்தியர்களும் அரசாங்கத்தின் பிள்ளைகளே என யோபியின் வணக்க மலேசியாவுடனான தனது சிறப்பு பேட்டியை முடித்துக் கொண்டார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள். காசா மற்றும் பாலஸ்தீன் போரின் போது மனிதாபிமான அடிப்படையில் சிகிச்சை வழங்க மலேசியாவுக்கு கொண்டு வரப்பட்ட 127 பாலஸ்தீனியர்கள் நாடு திரும்புவது குறித்து எகிப்துடன் இன்னமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தற்காப்பு துணை அமைச்சர் எட்லி ஜஹாரி கூறியுள்ளார். தற்போது ஜாக்கிமுடன் இணைந்த தற்காப்பு அமைச்சு அவர்களுக்கு புகலிடம் வழங்கி வருகிறது. அவர்கள் நாடு திரும்புவதற்கான பேச்சுவார்த்தை கூடிய விரைவில் முடிவாகும் என தாம் நம்புவதாகவும் அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட அந்த பாலஸ்தீனியர்கள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி இங்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் தற்போது காசா பாலஸ்தீன போரும் நிறுத்தப்பட்டிருப்பதால் விரைவில் அவர்கள் நாடு திரும்புவது சாத்தியமாகும் என அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தானில் துப்பாக்கி ஏந்திய பிரிவினைவாத கும்பலால் ரயில் சிறைப்பிடிக்கப்பட்டதில் கொல்லப்பட்ட 21 பிணை கைதிகள் உட்பட குறைந்தது 25 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. முதல் இறுதி சடங்குகள் இன்று நடைபெறவிருக்கும் நிலையில் சம்பவ இடத்தில் இருந்து அவை மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இறந்தவர்களில் 19 ராணுவ பயணிகள், ஒரு போலீஸ்காரர் மற்றும் ஒரு ரயில்வே அதிகாரி அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 4 உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. 2 நாட்களாக நடைபெற்று வரும் மீட்பு நடவடிக்கையில் 340க்கும் மேற்பட்ட ரயில் பயணிகளையும் பாதுகாப்பு படையினர் விடுவித்துள்ளனர். முன்னதாக மலைப்பாங்கான தென்மேற்கு பலூச்சிஸ்தானில் ஒரு பிரிவினைவாத கும்பல் தொலைதூர ரயில் பாதையில் குண்டுவீச்சு நடத்தி சுமார் 450 பயணிகளுடன் அந்த ரயிலை சிறைப்பிடித்தது. ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் எல்லைகளுக்கு அருகில் உள்ள பாலூச்சிஸ்தானில் இயற்கை வளங்களை வெளிநாட்டினர் சூறையாடியதாக குற்றம் சாட்டும் பல பிரிவினைவாத கும்பல்களில் ஒன்றான பாலூச் விடுதலை ராணுவம் இத்தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. இந்நிலையில் புதன்கிழமை இரவு பாதுகாப்பு படை ரயிலை முற்றுகையிட்டதை தொடர்ந்து மீட்பு நடவடிக்கை முடிவுக்கு வந்தது. சீனாவில் ஹைடிலாவ் பிரபல உணவகத்தின் ஷங்காய் கிளையில் ஒருவர் ஹாட்பாட் எனும் கொதிப்பானையில் சிறுநீர் கழித்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கண்டனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பிப்ரவரி 24 அன்று நடந்த இச்சம்பவத்தில் 17 வயதான 2 இளைஞர்கள் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தற்போது அவர்கள் போலீசாரால் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அச்சம்பவத்தை சரியாக கையாள தவறிவிட்டதாக ஒப்புக்கொண்ட அவ்வுணவகம் பிப்ரவரி 24 முதல் மார்ச் 8 வரை உணவு வாங்கிய 4100க்கும் அதிகமான வாடிக்கையாளர்களுக்கு
முழுமையான பணத்தை திருப்பித் தருவதோடு கூடுதல் நஷ்டஈடு வழங்குவதாகவும் அறிவித்துள்ளது. ஆனால் அந்த உணவகம் சம்பவத்திற்கு பின்னர் தாமதமாக மன்னிப்பு கேட்டது என்று சமூக வலைதளவாசிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 2008ஆம் ஆண்டு பால் பவுடர் நச்சு பாதிப்பு விவகாரம் நிகழ்ந்த பிறகு சீனா உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை பலப்படுத்தியிருந்தாலும் உணவகங்களில் சுகாதார மீறல்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருவதாக பலரும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர்.